ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காரில் இஎஸ்பி ஃபியூச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இஎஸ்பி காரில் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்னால் இது ஒரு வகையான கார் சேஃப்டி ஃபியூச்சர். ஸோ இந்த ஒரு கார் சேஃப்டி ஃபியூச்சர் அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அடிக்கும்போது வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்கிட் ஆகும். ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் இல்லாமல் ஸ்டேரிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, அந்த இழுத்துட்டு போகிறதுனால. இது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் எடுத்திருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக் என்ன தான் இருந்தாலும் காரில் சடனாக பிரேக் அடிக்கும்போது இந்த ஃபியூச்சர் எனபிளாக இருந்தால் தான் நம்மளால் கரெக்டான டைமிங்கில் பிரேக் அடித்து கரெக்டாக வண்டியை நிறுத்த முடியும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஸ்கிட் அடித்து ஒரு பக்கம் இழுக்கும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த இஎஸ்பி இதுக்காக தான் வடிவமைக்கப்பட்டு இது பண்ணியிருக்கு. இது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான முக்கியமான கார் சேஃப்டி ஃபியூச்சர். இப்போ பெரும்பான்மையான வண்டிகளில் ஏபிஎஸ் அண்ட் இஎஸ்பி கண்டிப்பாக இருக்கும். ஏபிஎஸ் இருந்துச்சுனாலே இஎஸ்பின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஏபிஎஸ் இருந்துச்சுன்னா ஏபிஎஸ் வண்டி நிறைய இருக்கும். ஸோ ஏபிஎஸ் வண்டி இருந்துச்சுன்னா இஎஸ்பி இல்லாமல் இருக்காது.